இந்த புக்கோட முக்கியமான கதாபாத்திரம் ஹீரோயினே பாத்தீங்க அப்படின்னா அந்த கருப்பு வெள்ளாடு ஆன பூனாச்சி தாங்க. சரி, இதுதான் ஹீரோயின்னு சொன்ன உடனே இந்த பூனாச்சிங்கிற ஆடு வந்து ஒரு மேஜிக்கல் பவர்ஸ் உள்ள ஆடு, இது உலகத்தையே வந்து காப்பாத்த வந்த ஆடு அப்படிலாம் வந்து கிடையாது. நார்மலா ஒரு ஆட்டோட லைஃப்ல நடக்கக்கூடிய கதை தான். ஒரு ஆடு என்ன நினைக்கும், நினைச்சா அதை பத்தி ரொம்பவே அழகா வந்து எழுதியிருப்பாங்க. மத்த புக்ஸ்லாம் வரும் இல்லையா? இப்போ நான் வந்து விலங்குகள பத்தி என்ன படிச்சிருக்கேன் அப்டின்னா, ஜங்கிள் புக் படிச்சிருக்கேன். அனிமல் ஃபார்ம் படிச்சிருக்கேன். தமிழ்ல எந்த புக்குமே அப்படி படிச்சது கிடையாது. அனிமல் ஃபார்ம்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய அனிமல்ஸ் வரும் அதுல. ஆனா மெயினா பிக்க வச்சு இருக்கும். ஆனா நெறைய அனிமல்ஸ் வந்து வரும். ஆனா இதுல முழுக்க முழுக்க ஆட பத்தி தான். அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் நாவல், ஃபிக்ஷன் பேஸ்டு. அதுல எக்ஸ்ட்ரா ஒரு நிகழ் பத்திலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அது வந்து இப்படி பண்ணுச்சு, நடந்துச்சு, பேசுச்சு அப்படி. ஆனா இதுல அப்படிலாம் கிடையாது. நார்மலா அந்த ஆடு பொறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் ஒரு ஆட்டோட லைஃப்ல என்னலாம் வந்திருக்கோ அத நார்மலா வந்து எழுதியிருப்பாங்க.